உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேட்ட இந்த வசனம் அன்று இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பிய நிலைமையிலே கூறப்பட்ட தீர்க்க தரிசன வசனமாகும். ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்து அதனாலே சிறையாக்கப்பட்டு தேசங்களிலே சிதறி போய் பாடுகளை அனுபவித்து சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே தேவனாகிய கர்த்தரிடம் மனம் திரும்பி தங்களை தாழ்த்திய போது இரக்கமும் கிருபையும் மிகுந்த ஆண்டவர் கூறிய வாக்குத்தத்தம் மிகுந்த வசனமாகும். வசனத்தில் கூறப்பட்டபடி உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஆம், யாவே என்றழைக்கப்பட்ட கர்த்தராகிய தேவன், பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் என்று கூறப்பட்ட நிலையிலே புகழப்பட்ட ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார் என்று கூறுகிறார். உன் நடுவிலே இருக்கிறார் என்று வாக்குரைக்கிறார். இவ்விதமாக நம் அருகில் இருக்கும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக செயல்படுபவராகத்தான் இருக்கிறார். ஒன்றும் செய்ய இயலாதவராக அல்ல, எல்லாம் செய்ய வல்லவராக நம்மோடு இருக்கிறார். அவர் இரட்சிப்பார் என்று மீண்டுமாக வாக்குரைக்கிறார். வல்லமை நிறைந்த ஆண்டவராகிய அவர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்து, நம்முடைய எல்லாவிதமான உண்மை நிலையை அறிந்த ஆண்டவருக்கு என்ன உதவி தேவை என்பதை நன்றாய் அறிந்தவர் காப்பாற்றுகிறார், நம்மை மீட்கிறார், நம்மை எல்லாவிதமான சூழ்நிலைகளினின்றும் ரட்சிக்கிறார். அவ்விதமான பரம பாதுகாவலையும் இந்த மீட்பையும் ஆச்சரியமான ரட்சிப்பையும் பெறும் பொழுது நாம் பெறும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை கண்டு நம்மோடு இணைந்து அவரும் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம் நடுவிலே வாசம் செய்கிறார். விதமாக நம்மோடு இருக்கும் அன்பின் ஆண்டவர் தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பேன் என்று கூறுகிறார். அமர்ந்து அமைதியாய் உங்களோடு வாழ்ந்திருப்பேன் என்று கூறுகிறார். இந்த அற்புதமான நிலையிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. களி கூறுவார் என்பதற்கு பாடுகிறார் என்று அர்த்தமாம். எத்தனை அற்புதமான நிலை அல்லவா! அன்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களித்தபடியே இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் உள்ளங்களிலே, நம் நடுவிலே வாசம் செய்யும் அவர் இவைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து அளிக்கிறார். இத்தகைய மேலான ஆசீர்வாதத்தை எண்ணின மக்களாக அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வோமா? ஆமேன்.